தனுசு ராசி அன்பர்களுக்கு என் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். தனுசு ராசி என்பது காலச்சக்கரத்தின் 9ஆம் வீடு. காலச்சக்கரத்தின் 9ஆம் வீடு என்பது குரு பகவானுடைய ஒரு வீடு. அவருக்கு 2 வீடு இருக்குது. தனுசு ராசி என்பது அவருக்கு காலச்சக்கரத்தின் 9ஆம் வீடு. இந்த அதிபதி பார்த்திங்கன்னா அவருக்கு 6ஆம் வீட்டில் போயிட்டார். அவர் இருக்கிற இடத்துக்கு ராசிக்கு 6ஆம் வீட்டில் இருக்கார். இப்படியே சுற்றி பார்த்தீங்கன்னாலும் 8ஆம் வீடாக இருக்கும். பேக் சைடில் பார்த்தாலும் 8ஆம் வீடு 6, 8 கனெக்ட் ஆகுது அவர் இருக்கிற இடத்துக்கு. அடுத்தது தன பகவான் சனி பகவான் உங்களுக்கு வந்து 2ஆம் வீடு இருப்பார். அவர் 3ஆம் வீட்டில் இருக்கார். 3ஆம் வீட்டிலேருந்து 3ஆம் பார்வையை பார்க்குறாரு உங்கள் ராசியை, தனுசு ராசியை. இப்போ என்ன இதில் வந்து நமக்கு ஒரு விஷயம் தெரியுதுன்னா 6, 8, 12 கனெக்ட் ஆகுது. 6, 8, 12 கனெக்ட் ஆகுதுன்னா குடும்பம் சார்ந்த பிரச்சனைகள் நிறையா இருக்கும். இடம் சார்ந்த பிரச்சனைகள் நிறைய பிரச்சனை நமக்கு வந்து மேலோங்கி நிற்கும். வாழ்க்கையில் முன்னேறத்துக்கு ஒரு விஷயத்த செஞ்சிங்கன்னா 4 விஷயம் நமக்கு கீழே இறங்கிடும். அதாவது நம்ம எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் அது ரொம்ப ஒரு நமக்கு பாசிட்டிவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தான். ஏன்னா நமக்கு 6, 8, 12 காட்டுதில்ல. 6, 8 தான் காட்டுது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6 வச்சுக்கலாம். இப்படி திருப்பி வச்சு பார்த்தாலும் உங்களுக்கு 8ஆம் பாவம் 6, 8 கனெக்ட் ஆச்சுன்னா அங்கே நமக்கு ஒரு கஷ்டத்தை கொடுத்துடும், வருத்தத்தை கொடுத்துரும். ஒரு நிம்மதியாக நம்ம ஒரு விஷயத்தை ஒரு செயலை செய்ய முடியாது. இந்த ஆடி மாதங்கிறது வந்து அவ்வளோ ஒரு பெருசாக நம்ம எடுத்துக்க முடியாது. ஓரளவுக்கு தான் சொல்லலாம். என்ன வச்சுக்க 6ஆம் வீட்டில் இருக்கார் குரு பகவான் வந்து. ஆனால் 2ஆம் வீட்டு அதிபதி வக்கரமாக சனி வந்து 3ஆம் பார்வை உங்கள் ராசியை பார்க்குறாரு. பார்த்தாவே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அப்பாவுடைய சொத்து, அப்பா, பெரிய மனிதர்கள் மூலயமா நமக்கு கொஞ்சம் ஒரு தொந்தரவு இருந்துக்கிட்டு இருக்கோம் எப்போதுமே. அது ஆளுமையாக இருக்காருந்தாலும் சரி தான், எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் வச்சுனாலும் வச்சுக்கலாம். நிம்மதியான வாழ்க்கையை வந்து இப்போ நமக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்க முடியாது, இருக்க விட மாட்டாங்க. ஏன்னா வந்து இந்த கல்யாணங்கிறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் பிரிவினைகள் இருக்கும். இதெல்லாம் நம்ம நிறைய எடுத்து சொல்லலாம் வந்து. ஆனால் எதுவும் மாறும் ஒரு நாள். கண்டிப்பாக ஒரே நாள் போதும் நமக்கு மாறுறதுக்கு. கலங்க வேணாம், வருந்த வேணாம். எல்லா விஷயத்தையும் நம்ம சாப்பிட்டா முடிக்கலாம். உங்களால் முடியும். இந்த ராசி என்பவர் வந்து ஒரு தைரியமான உள்ளவர்கள். எதையும் வந்து பார்த்துக்கலாம்னு சொல்லி ஒரு உள்ளுக்குள்ள சொல்லிக்கிட்டு இருக்கோம். உங்களால் எதையும் முடியுங்கிறது இந்த காலச்சக்கரத்தை 9ஆம் வீடுங்கிறது வந்து மற்றவங்களுக்கு எல்லாருக்கும் அறிவுரை சொல்கிறது, எதை எப்படி முடிக்கணுங்கிறது அவங்களுக்கே தெரியும். அதனால் நீங்கள் எதுக்கும் பயப்பட வேணாம். எல்லாம் காலம் மாறும், ஒரு நொடியை மாறும். மறுபடியும் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.